நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. நம்ம ஜோஸ்வா இருக்காங்கல்ல, ஆமா அவனுக்கு என்னவா? உனக்கு என்னடியாச்சு? ஏன் இப்படி பேசுற? அது ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்னவா? நம்ம டேவிட் சார் ரிட்டையர்ட் ஆன பிளேஸ்க்கு நம்ம ஜோஸ்வா உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஓ எது? நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? யூ மீன் அவரை டிஎஸ்பி ஆக்க போறாரா? ஆமா. அது எப்படி ஒரு எக்ஸாம் எழுதாம எதுலயுமே பாஸ் ஆகாம எப்படி எப்படி ஆக முடியும்? கூல் என்ன இல்ல, எப்படி நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியாம எப்படி டிஎஸ்பி ஷீட் கொடுப்பாங்க? என்னடி ஆச்சு உனக்கு? நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம டேவிட் சாரை நீ பார்த்துருக்கல, அவரோட வளர்ப்பாச்சே, எப்படி தப்பா போகும்? இப்படிதான் நானும் நம்பினேன். அவர் என்னன்னா என்னை குழப்பி விட்டு போயிட்டாரு. நந்தி சொல்லு கேக்குது. இப்ப ஜோஸ்வா வர்றதால நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. அப்படி உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? போதண்டி, அவர் டிஎஸ்பி ஆனா பாத்துக்கலாமா? அவர் டிஎஸ்பி ஆகணும்னு சொல்லிட்டு டேவிட் சாரோட விருப்பம். நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும்னு அவர் விரும்புறாரு. ப்ரேயர் தானே பண்றேன், போதுமா? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி போ. ஐயோ ரொம்ப தச்சிட்டேனே. இப்ப டிஎஸ்பி ஆகி வந்து டார்ச்சர் பண்ணுவாரோ? ஓகே பாய். மீராக்கா, ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. பெரிய மனுஷி சொல்லிட்டா, வந்துருங்க. கண்டிப்பா ஜானு, கண்டிப்பா வரேன். சரிடா, நான் அப்போ இவங்களை வீட்டில் விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். அது சரி, ஓகேடா. ஏந்தானா என்னமா பேசுறாங்கல்ல அந்த அக்கா? ஆமா. ஏண்டா, இவன் அவ்வளோவா பேசவே மாட்டான், ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஆனா அவங்க ரொம்ப பேசிட்டே இருக்காங்களே, எப்படிடா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க கிட்ட போயிட்டு பேசாதீங்கன்னு சொல்லவா? நீ வேற ஏண்டா? பட் ஜாலியா இருந்துச்சுல. உனக்கு யாராச்சும் பேசிட்டே இருந்தா போதுமே, நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் பிக் பிரதர். சின்ன அண்ணா செட்டில் ஆயிட்டாரு, நீங்க எப்ப செட்டில் ஆறதா உத்தேசம்? சீக்கிரமா யார லவ் பண்றீங்களோ அவங்க கிட்ட லவ் சொல்லிட்டு செட்டில் ஆற வழிய பாருங்க. ஓகே, தங்கச்சியோட ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்கலனாலும் கேளுங்க. எது? சரி, நாங்க கார்ல உட்காந்துருக்கோம், சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருங்க. வாதானா, நம்ம காருக்கு போலாம். ஜானு, என்னடா நடக்குது இங்க? என்ன கேட்டா, எனக்கு என்னமோ வர ஜானு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தனாவை லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். நினைக்காத, தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம். எத நீ தான் சொன்னியா? தோபாரா, சும்மா என் மேல சந்தேகப்பட்டு இருக்க. நான்லாம் யார்கிட்டயும் சொல்லல. நீ நடந்துக்கிற விதத்தை வச்சே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லையே, நான் இப்ப தனாட்ட அவ்வளவா பேசுறதும் இல்லையே. நிறைய பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணிட்டுல போறேன். அதைத்தான் பைத்தியம் சொல்றேன். இல்ல, எனக்கு புரியல. முன்னாடி மாதிரி நீ தனாட்ட நார்மலா பேசிட்டு இருந்தாலே ஜானுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. முன்னாலாம் நீ வாண்டடா தனாட்ட போய் ஏதாவது பேசிட்டே இருப்ப. இப்பெல்லாம் தனாவே வந்து ஏதாவது ஒர்க் விஷயமா பேசினாலும் ஆமா சரி, அதுவும் அவ கண்ணை பார்க்காம. இப்படிலாம் நீ பண்ணா உன் கூட பிறந்தவடாவ அவ கண்டுபிடிக்க மாட்டாளா? கண்டுபிடிச்சிருப்பாளோ? எருமை, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி விடு. கண்டுபிடிச்சிருந்தா இப்ப நான் என்ன பண்றது? ஒரு பெட்டர் ஐடியா சொல்லவா? என்ன? கார் எடு லூசி, கிளம்புவோம். வந்துட்டான் என்னமோ போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னோன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுற மாதிரி. என்னடா நீயும் கிளம்புற? வந்து கார் எடுறா. ஆக மொத்தத்துல புள்ள பூச்சிக்கெல்லாம் ஆளு கிடைச்சிருச்சு. எனக்கு ஆள் இருந்தும் ஒன்னும் பண்ண முடியல. சீக்கிரமா இந்த கார்த்திக் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. தனாவை நிக்க வச்சு, எப்படி நிக்க வச்சு அவ கண்ணை ஸ்ட்ரெயிட்டா பார்த்து என் லவ்வ சொல்றேன்டா. நான் அவனை சொல்லவா? அதெல்லாம் நீ அவகிட்ட கனவுல தான் சொல்ல முடியும். நீ நிஜத்துல சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. வந்து கார் எடு. ஐயோ, இதுவும் கேட்டுருச்சா? வரேன்டா. என்னங்க?
ரைட் சைடுல நம்ம ஏரியா இருக்குல்ல, அதுக்குள்ள வண்டியை விடுங்களேன். எது? அச்சோ, ஐ மீன் அதுக்குள்ள போங்களேன். ஏங்க? ஏங்க போங்கங்க. சரி சரி போறேன். கிருஷ் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஏங்க ஏங்க எங்க ஓடுறீங்க? ஹாய் ராகுல். ஹாய் ராகுலா. அட வா மீரா. எப்போடா கடை போட்ட? 2 டேஸ்க்கு முன்னாடி தான். உன்னே தான் ஆளையே காணோம். அது வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். ஏங்க இது யாரு? ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம்ல. ம் ஃப்ரெண்டுடா. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? அது என் பேரு. கிருஷ்ணாடா, ஆனா அவருக்கு கிருஷ்ணன் கூப்பிட்டா தான் பிடிக்கும். டேய் ராகுல், 2 பிளேட் பானிபூரி ஒரே பிளேட்ல தந்துரு. சரி மீரா, தந்துருவோம். சரி, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அதுவா, அவங்க அப்பாட்ட போய் ஏதோ தைரியத்துல உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன், மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்டுட்டேன். போடு. அப்புறம் அப்புறம் என்ன, அவங்க சொன்னாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ அட்லீஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயாவது பாஸ் ஆயிருந்துருக்கணுமா. அட சிரிக்காத மீரா, அந்த இளவிய மண்டல ஏறி இருந்தா நான் ஏன் மீரா பானிபூரி கடை வைக்க போறேன். சரி சரி, அப்புறம் என்ன, உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க சார், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் என்னைய மேரேஜ் பண்ணிக்கோன்னு. என்னைய மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீ வேற ஏன் மீரா வெறுப்பேத்துற. இந்தா பானிபூரி. தேங்க்யூ. என்ன இவங்க இப்படி டக்கு டக்குன்னு பேசுறாங்க? இதுக்கு தான் சொன்னேன் என்னையவே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்லாம் கேக்குறாங்க. இந்தாங்க கிறிஸ், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இல்லைங்க, நான் இதெல்லாம் சாப்பிட்டு இப்ப பழக்கம் இல்லை. அட இதுக்கு என்ன, காலேஜுக்கு போய் டிகிரி கோர்ஸ் ஆக முடிச்சுட்டு வர முடியும். அப்படியே சாப்பிட்டு பழகிக்க வேண்டியதா. ஓ சாரி, நீங்க ரொம்ப பெரிய இடம்ல, அதனால இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் என்ன, சாப்பிடுங்க. நம்ம தான், எதுவும் விஷம்லாம் இருக்காது, பயப்படாம சாப்பிடலாம். நம்மாலா இவங்க வேற. சாப்பிடுங்க. சரிங்க. எப்படி இருக்கு கிரீஷ்? நல்லா இருக்குங்க. அதான் ராகுலுங்கிறது, என்னதான் வாய் ரொம்ப இருந்தாலும் வேலையில சுத்தமா இருப்பான். என்னடா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அது சரி, என் முன்னாடியே என்னையவே திட்டுற பத்தியா? உன்னைய திட்டலடா, புகழ்றேன். அச்சோ பாத்து, நீ புகழ்ற புகழ்ல நான் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போயிருவேன் போல. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் டா ராகுல். அக்கா ஏங்க ஏங்க, அச்சோ சாரி ப்ரோ. எவ்வளோ ரூபா? என்ன ப்ரோ, மீராவோட வந்துட்டு காசு எவ்வளோலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மீராவோட தானே வந்தேன், ஏதோ கலெக்டரோட வந்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா வேண்டாமா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ இவங்க எங்க போனாங்க? ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, லித்திகா எங்க? காலேஜ் போயிட்டாலோ? ஆமா, உன் தங்கச்சி போனா அவ போக மாட்டாளா? 3 பேரும் போறாங்க, படிக்கிறாங்களான்னு கேட்டா தெரியலையே. அத நம்ம கரெக்ட் தான். மீரா? ஐயோ கிரிஷ், நீங்க வந்ததே மறந்துட்டேன் பாத்தீங்களா? மீரா கண்ணு யார் இது? அதெல்லாம் சத்தமாவே கேளுங்கம்மா, கிரிஷ் நம்மால் தான், எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. இவங்க என்ன எல்லாருமே நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்களோ? ஃப்ரெண்டுமா, அவர் பேர் கிருஷ்ணா, ஆனா கிருஷ்ணன் கூப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்கும். இதை வேற எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஓ சரி சரி. அம்மா 2 பவுல் சூப்பு தோ கொடுக்குறேன். ஆமா, ஒன்னு என்ன 2 நாள் அந்த சைடு ஆளை காணோம். அட வீட்ல பிரச்சனைமா, அதை விடுங்க. இந்தா மீரா சூப்பு. தேங்க்ஸ்மா. இந்தாங்க கிரிஷ். ஏங்க எனக்கு இதெல்லாம் வேணாங்க. அட குடிங்க, நல்லா தான் இருக்கும். உங்களை ஒரு இது குடிக்க வைக்கிறதுக்குள்ள நான் தான் படாத பாடு படுறேன் கிரிஷ். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அதான் சொன்னேன், எங்க ஏரியா வச்சே நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? அது எப்படிமா உங்களால மட்டும் சூப்பரா பண்ண முடியுது? எங்க அம்மா கிட்ட கூட சொல்லுவேன், பண்ணி தாங்கம்மானா நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன, என்ன வேணும்னாலும் இந்த ஏரியால வந்து கேளு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் பேசுறது யோசிச்சுட்டு இருக்கேன், பொட்டியை தூக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துடலாமான்னு. அப்படிலாம் பண்ணிடாத, பொட்டி படிக்க தூக்கிட்டு நேரம் என் வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னைய பாத்துக்கிறேன். அதுவும் சரிதான், வந்துட வேண்டியதுதான். ஏங்க மீரா. அக்கா எவ்வளோக்கா? அட நம்ம மீரா தங்கத்தோட
இப்படி காசு எவ்வளோலாம் கேட்குறியப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. மீரா தங்கமா, பார்த்து யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. இல்லக்கா பரவாயில்ல, எவ்வளோன்னு சொல்லுங்க. தம்பி போறியா இல்லை சூடான சூப்பை தூக்கி மூஞ்சில ஊத்தட்டுமா? எது மூச்சில ஊத்திடுவீங்களா? இல்லக்கா நான் கிளம்புறேன். ஐயோ இவங்க வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்பாடா இங்கதான் இருக்காங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கும் அஸ்லாம் மீரா தங்கம். ஏங்க இப்ப இங்க எதுக்குங்க வந்தீங்க? அட 2 நாளா ஒழுங்கா சாப்பிடலங்க, அதான். கிரிஷ் கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன். ஏறுங்க கிரிஷ். எது நானா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்படியே நினைக்கிறேனே, இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு. டேய் பப்பு, என்ன சேர் எடுத்து போடு. உனக்கு எதுக்கு சேரு? அதான் குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்கல்ல. டேய் எனக்கு இல்ல, இவருக்கு. ஆமா யார் சார் நீங்க? நான் வந்து டேய் என்னோட ஃப்ரெண்ட் கிரிஷ். ஆமா. அது சரி, இந்தாங்க சார் சேரு. தேங்க்ஸ். அண்ணா பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. ஆமா நீ என்ன 2 நாளா ஆளை காணோம்? வீட்ல சண்டைனா? நீங்களே சொல்லுங்கண்ணா. எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தா கடுப்பாகுமா ஆகாதா? இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அங்க என்னன்னா என்னையவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு பேசுறாங்க, இங்க வந்து கல்யாணமே பிடிக்காத மாதிரி பேசுறாங்க. இது 2ல எது உண்மையா இருக்கும்? கிரிஷ் இதை பத்தி நீ எதுக்குலாம் யோசிக்கிற? நீ ஃப்ரீயா இரு. உனக்கு பண்ணாதானமா அடுத்து தங்கச்சிக்கு பண்ண முடியும். அந்த லூசுக்கு எனக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணாதான் என்னவா? எனக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கலண்ணா. அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லுங்கண்ணா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்பெல்லாம் இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வர முடியுமா? இப்படி இந்த காமன் சோர் மேலெல்லாம் ஏறி உட்கார முடியுமா? இப்போ உள்ள மீரா மாதிரி அப்புறமாவும் ஜாலியா இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். மேரேஜ் ஆனா உன்னால குரங்கு வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. டேய் போடா போய் வேலை பாடுறா. ஏய் நீதான் சும்மா நிறேண்டா. ஆமா இந்த தம்பி என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? ஐயோ நம்ம சைடு வராங்களே. கிரிஷ் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னா. அண்ணா இவள்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இனிமே எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிடலாம், கவலைப்படாதீங்க. டேய் நீ போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. சரி சரி. அவனும் அப்படிதான், கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிடுவான். எதுவும் மனசுல வச்சுக்காது தம்பி. இல்ல நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. அவங்க அம்மா சொல்லும்போது கூட மீரா இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கலையே. ஆனா செம்ம துருன்னு இருக்காங்க. இப்படி காமன் சார் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ கடவுளே. எனக்கு என்ன ஆசை தெரியுமாண்ணா? என்னதுமா? வேணாம் சொன்னா அது நிறைவேறாதுண்ணா. அட நீ சொல்லு, எவ்வளவு பெரிய நிறைவேறாத ஆசையா இருந்தாலும் நாங்களாம் சேர்ந்து நிறைவேற்றி வச்சிடுறோம். அது இந்த மாதிரி கல்யாணம் என் லைஃப்ல ஆகுமா ஆகாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி கவலைப்படவும் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு துயரப்பட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா. துயரப்பட்ட சம்பவமா? அப்படி ஒரு வேலை நடந்துச்சுனாலும் இந்த மாதிரி எப்பவுமே நம்ம ஃபுட் ஏரியாவுக்கு வந்துட்டு ஜாலியா பேசிட்டு அப்புறம் இந்த மாதிரி காமன் சார் மேல ஏறி உட்கார்றது அது எல்லாமே பண்ணணும். அது சரி, அதுக்கெல்லாம் உன் புருஷன் அனுமதி கொடுத்தா நீ கண்டிப்பா பண்ணலாம். அதை எதுக்கு அந்த மடையன் சொல்லணும்? மடையனா? ஆமா, என்னை கட்டிக்க போறவன் நல்லவனா இருந்தா, ஐ மீன் இந்த மாதிரிலாம் என்னை பண்ண விட்டா அவர் நல்லவர், அப்படி இருந்தா அவர் நல்ல பையன் தான். ஆனா இதெல்லாம் பண்ண உள்ளன்னு வைங்களேன், அவர் ஒரு மாங்காய் மடையன். ஐயோ என்னாச்சு கிரிஷ்? தெரியலங்க, பொறே ஏறிடுச்சு திடீர்னு. ஓ இப்போ ஓகேவா? பப்புட்ட சொல்லி தண்ணி எதுவும் எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாங்க, எனக்கு சரியாயிடுச்சு, ஒன்றும் இல்லை. அண்ணா எங்க விட்டேன்? அதாங்க மாங்காய் மடையன். ஆமா மாங்காய் மடையன், அப்புறம் ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ஆனா ஒண்ணு, என்னை இந்த மாதிரிலாம் பண்ண விட்டாதான்ப்பா அவரோட வாழ்வேன், இல்லைன்னா நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். என்னண்ணா நான் சொல்றது? ஆமா மீரா, நீ சொல்றதுதான் கரெக்ட், விட்டு வந்துரு, நம்ம பாத்துக்கலாம் உன்னைய. அது சரி, நல்ல ஏரியா. ஆமாண்ணா, நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்படிப்பட்ட டாக்ஸிக் ஹஸ்பண்ட்லாம் வச்சு நம்ம என்னத்த சாதிக்க போறோம் சொல்லுங்க. சரி சரி ரொம்ப பேசாத, இந்தா உனக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ். ஐயோ அண்ணா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே. மீராக்கு சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கும், நான் 2 பிளேட்லயுமே சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரிண்ணா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன்.
இல்லை எனக்குமே சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கும். அப்பனா சரி இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. மீரா கிரிப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, விழுந்துட போறீங்க பார்த்து. கிறிஸ் அதெல்லாம் அவன் விழ மாட்டானா, காம்பவுண்ட் சுவர் ஏறதுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படியே விழுந்தாலும் அவளாவே எந்திரிச்சுப்பா, கவலைப்படாதீங்க. இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை, விழுந்தா என் மேலே தான் விழுவாங்களா அதான் கேட்டேன், இல்லைனா கொஞ்சம் தள்ளி உட்காந்துப்பேன்ல. கிறிஸ் இல்லைங்க சும்மா தான் சொன்னேன். நீங்கள் கரெக்டாக கிரிப்பாக உட்காந்து சாப்பிடுங்க. ம் ஐயோ கிறிஷு, நீ என்னடா டக்குன்னு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? ஐயோ கொஞ்ச நேரம் இவங்க கூட இருந்ததுக்கே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேனா? போச்சுடா, வீட்டில் வாய மூடிட்டு இருந்தா சரிதான். தம்பி சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கு. இப்ப தெரியுதா கிறிஸ் நம்ம ஏரியாவோட மகிமைய? நல்லாவே தெரியுதுங்க. கிறிஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஃபுட் ஏரியா? சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி உங்களுக்கு டைம் ஆயிட்டே இருக்குல்ல, நீங்க கிளம்புறீங்களா? ஏங்க உங்க வீட்டிலே விட்டுடுறேன் வாங்க. இல்லைங்க அது. மீராக்கா இந்தா வண்டி சாவி கேட்ச். சரிக்கா வரேன். சரிடா. டேய் தேங்க்ஸ்டா. பரவாயில்லக்கா. ஏங்க உங்க உங்க வண்டி இங்க எப்படி? அதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க. ஓ அந்த பையன் யாரு? என்னோட தம்பி. தம்பி? ஆனா உங்களுக்கு தங்கச்சி தானே இருக்காங்க. ஏங்க கூட பிறந்தாதான் அக்கா தம்பி தங்கச்சியா? கூட பிறக்காத சொந்தங்க இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே எனக்கு. ஓ சரி பாய்ங்க, இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பாய்ங்க. பாய். ஏன் டாக்டரே, உனக்கு வந்தா உட்கார்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் பக்கத்துலேயே தான் வந்து உட்காருவியா? ஏன் உன் பக்கத்தில் உட்காந்தா என்ன? ஏன் வேற யாருக்கும் புக் ஆயிருக்கா என்ன? எதை கேட்குற? இல்ல இந்த சேரோட சீட்டு வேற யாருக்கும் புக் ஆயிருக்கான்னு கேட்டேன். அப்படிதான் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன நான் உட்காந்தா? இல்ல நான் உன் பக்கத்துல எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லுப்பா, நான் வேணா ஆப்போசிட்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேட்டேன். எப்பவுமே வந்து என் பக்கத்துலேயே உட்காரியே, எதுவும் இன்டென்ஷனோடையா அப்படின்னு. ஏண்டி சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்தேன், இதுல ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குமா? ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்க? பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னஹா? ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? எனக்கு நல்லா தான் போச்சு. உனக்கு? போச்சு. ஏன் அப்படி சலிச்சுட்டு சொல்ற? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு முத்து மாமா சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ எதுக்கு அவர் எடுக்கிற? சரி சரி விடு, உன்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன் அதான். போடி. சரி இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்க அப்பா கிட்ட நீ பேசாமலே இருக்க போற? சரி நான் கிளம்புறேன். என்ன ஜானு? கோவப்படாத, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல. டாக்டரே நான் தான் அதை கேட்கணும், எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? இந்த ரூம்ல நீ தானே இருக்க, அப்போ உன்னை என்ன பார்க்க முடியும்? ஏன் நான் பார்க்கறது எதுவும் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதா என்ன? அதெல்லாம் எதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது? அப்பெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே. அப்புறம் என்ன? அதுக்குன்னு பார்த்துட்டே இருக்க போற? ஆமா. சரி உனக்கு என்ன பிடிக்குமா? இது என்ன கேள்வி? எல்லாருக்குமே உன்னை பிடிக்குமே. நான் உனக்கு பிடிக்குமான்னு தான் கேட்டேன். பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்னா என்ன சொல்றது? எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லு. அதான்டி, அதை எப்படி கணக்கு பண்ணி சொல்ல முடியும்? சொல்லேன் ப்ளீஸ். உன்னைய வந்து எனக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஜானு. ஜானு ஐயோ, இந்த கரெக்டான டைத்துல தான் வருவியா தானா? ஏண்டி என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் இல்லை. இந்த கரெக்டான டைத்துல தான் வருவியான்னு கேட்டேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். என்னாச்சு தானா? ஒரு நிமிஷம்டா. ஜானு உங்க அண்ணனுக்கு எங்க என்னமோ ஆச்சு. என்ன? ஆமா கொஞ்சம் சீக்கிரமா வாவேன். என்ன சொல்றதுனா? வாங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி பதறாத. டாக்டர் வா